ஹனுமான சிறை பிடிச்சி ராவணனோட கோட்டைக்கு கொண்டு போறாங்க. இத பார்த்த ராவணனும் இந்த திமிரு பிடிச்ச குரங்கு தான் நம்ம தோட்டத்தை அட்டகாசம் பண்ணிச்ச. ஏய் திமிரு பிடிச்ச குரங்கு, இப்ப என்னோட கோட்டையில நீ சிறை பிடிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லும் போது ஹனுமான் சொல்றாரு, உன்னோட கோட்டையில நான் ஒன்னும் சிறை பிடிச்சிருக்கல, நானா தான் உன்னோட கோட்டைக்கு வந்தேன். இந்த சின்னஞ்சிறு கயிறு என்ன அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராமரோட நாமத்தை சொல்லி அந்த கயிறை பாத்தீங்கன்னா அறுத்தெறிஞ்சிடுறாரு. இத பார்த்த ராவணனும் ஆடி போயிடுறான். அதுக்கப்புறமா ஹனுமான் சொல்றாரு, நான் உன்னோட கோட்டைக்கு வந்ததே உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போகத்தான். ராமர் கையில தான் நீ சாக போற. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா சீதையை விடுதலை பண்ணி ராமனோட கால்ல விழுந்து உயிர் பிச்சை கேளுன்னு சொல்லும் போது இதனால பாத்தீங்கன்னா ராவணன் கோவப்பட்டு உன்னோட ராமன் தான் என்னோட கையில செத்து என் கால்ல விழ போறான்னு சொல்லும் போது ஹனுமான் சொல்றாரு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இதுக்கு முன்னாடி சுக்ரீவன்கிற ஒரு அரசன் கூட நீ சண்டை போட்டு தோல்வி அடைஞ்ச. அப்படியாப்பட்ட சுக்ரீவனைய ராமர் வதம் செஞ்சு போர்ல வெற்றி கண்டவரு. நீ அவர் கையில தான் சாக போறன்னு சொல்லும் போது இதனால பாத்தீங்கன்னா ராவணன் கோவப்பட்டு என்னோட கோட்டைக்கே வந்து என்னையவே நீ அவமானப்படுத்துறியான்னு சொல்லிட்டு ஹனுமான கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல ராவணனோட தம்பிக்காரன் வந்து சொல்றான், தூது சொல்ல வந்த குரங்க கொலை பண்றது நம்ம அரச வம்சத்துக்கு அவமானம் அண்ணான்னு சொல்லும் போது ராவணனும் கொஞ்சம் அமைதியா இருந்து சிரிச்சுக்கிட்டே, தூது சொல்ல வந்த குரங்க கொல்ற தனே தப்பு, ஆனா இதோட அகந்த பிடிச்ச இந்த வாழை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரோட படை வீரர்கள்ட்ட சொல்றாரு, இந்த ஆணவம் பிடிச்ச குரங்கோட வாள்ல தீய பத்த வைங்கன்னு. அதுக்கப்புறம் படை வீரர்களும் பாத்தீங்கன்னா நீளமான ஹனுமானோட வாள்ல துணியை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஹனுமான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் வாள்ல துணியை கட்டினதுக்கு அப்புறமா தீயமும் பத்த வச்சிருக்காங்க. இத பார்த்த ராவணனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹனுமான் பாத்தீங்கன்னா தீ பத்தின வாழை ராவணனோட கோட்டை முழுக்க வச்சு தீய வச்சு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த ராவணனும் பாத்தீங்கன்னா ஆடி போயிடறான். அதுக்கப்புறம் படை வீரர்கள் தீய பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்படியே ஹனுமானும் அங்க இருந்து பறந்து போக பார்க்கும்போது ராமரோட நாமத்தை சொல்லி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி யாரோ கத்துறாங்க. உடனே ஹனுமான் அந்த இடத்துல போய் பாக்குறாரு. பார்த்தா ராமருக்கு உதவி பண்ணவங்க எல்லாத்தையுமே ராவணன் சிறை பிடிச்சு வச்சிருக்கான். இத பார்த்த ஹனுமான் உடனே இந்த விலங்கை உடைச்சு அவங்க எல்லாத்தையுமே விடுதலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹனுமானும் இலங்கையில இருந்து பறந்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராவணன் ஹனுமானோட துணிச்சலை பார்த்து வியந்து போறாரு.